ரொம்ப சந்தோஷமான நாள். ஒன்ஸ் அகைன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய இன்னைக்கு கூட்டம், நல்ல ஆளுங்க நிறைய வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம மந்த்லி மீட்டிங் மாதம் மாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஒவ்வொரு மாதம் உங்கள்கிட்ட இருந்து எதுவும் சஜஷன் இருந்தால், ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். ஹோல் பாலி கிளினிக் ஏதாவது அப்படின்னா சொல்லலாம். இங்கே இல்லை உங்கள் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்னா இல்லை ஆஃபீஸில் வந்து தனியாக பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்தை இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3ஆம் தேதி நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் நான் எல்லாம் டாக்டருங்க நாங்கள் வந்து பேஷண்ட்ஸை விசிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போவோம், யார் யார் அட்மிட் இருக்காங்களோ. ஸோ ஒரு 3ஆம் தேதி நான் போயிருந்தேன் சேக்ரட் ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் 10ஆம் தேதி ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் வந்து அங்கே உள்ள பேஷண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க அங்கே எப்படி நடத்திக்கிறாங்க, எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் ப்ராப்ளமாக அதாங்க கேட்டுட்டு வருவோம். ஸோ நான் பர்சனலி 2 நாள் போயிருந்தேன். அப்புறம் எல்ஏஓ ஆடிட் எங்களுக்கு நடந்தது. நம்ம சர்வீஸில் இருந்தவங்களுக்கு தெரியும் எல்ஏஓனா என்னென்னு, லோக்கல் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. நமக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும், இது கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதனால கவர்மெண்ட் ஆடிட் நடக்கும் 6 மாதத்துக்கு ஒரு நேரம். ஸோ எங்களுக்கு ஆடிட் நடந்தது, நல்லபடி நடந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆல் ஓகே. நம்ம அக்கௌண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணோம் நாங்கள். ஸோ அதுக்குள்ள வீடியோ தான், இது கிளிப்பிங் தான். இது 6ஆம் தேதி. இப்போ நமக்கு புது ஃபார்மசிஸ்ட் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, மேடம் பொன்மலர். அவங்க எண்ணிக்கலாம். அவங்க எல்லாரும் ஒரு கைதட்டி கூப்பிடலாம், வெல்கம் பண்ணலாம். ரொம்ப இவங்க போர்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போர்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ நம்மகிட்ட வந்திருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு நம்மகிட்ட வந்ததுனால நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அதை அனுபவிக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கிளைம் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இசிஹெச்எஸ்ங்கிறது வந்து வெறும் வந்தோம் இங்கே வந்துட்டு மாத்திரை வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறது இல்லை, நிறைய இருக்குது. இது ஒரு ஹோலிஸ்டிக், உங்களுடைய என்டையர் ஹெல்த் கேருக்கு இங்கே தான் சொல்யூஷன் சென்டர் தான். அதனால நீங்கள் வந்து இதை வந்து வெறும் மாத்திரை வாங்கணும் அப்படின்னு கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு வந்து 2 ஒரு பெரியவர் வந்திருக்காரு கோயில்பட்டியிலேருந்து, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, 5 வருஷம் கழிச்சு வந்தாரான். ஸோ இப்படி உங்களை இல்லை, உங்களுக்கு பின்னால. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களா இப்போ விஷயம் தெரிஞ்சு வர்றாங்க. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்களை கேட்டு வர்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ இசிஹெச்எஸ் அப்படின்னாக்க வந்து எல்லாரும் நினைக்கிறோம்னா போகிறோம் மாத்திரை வாங்கணும் வந்தோம், அப்படி இல்லை. இது ஹோலிஸ்டிக். எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் சரி, உங்களுக்கு வந்து கேப்லெஸ் அண்ட் கேஷ்லெஸ் ஸ்கீம் நம்மளுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு லிமிட்டே கிடையாது. அது எந்த லிமிட்டு அப்படிங்கிறதே கிடையாது. தெர் இஸ் நோ லிமிட். நீங்கள் எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலும் அது லிமிட் இருக்கு. ஒரு 10 லட்சம்னா அதுக்கு மேலேனா அப்புறம் நீங்கள் பைக்கில் இருந்தால் காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து லிமிட் இல்லாத ஒரு கேப்லெஸ் ஸ்கீம் நமக்கு. ஸோ அதனால இந்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கிளைம்ஸ் எமர்ஜென்சியில் நீங்கள் எங்கேயாவது முடியாத பட்சத்தில் போய் எங்கேயாவது நீங்கள் வந்து அட்மிஷன் ஆகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்க, நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது அட்மிட் ஆன உடனே, எமர்ஜென்சியில் அட்மிட் ஆன உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு கால், நாங்கள் உங்களுக்கு நம்பர் சொல்லியிருக்கோம், எங்கள் ரிசப்ஷன் நம்பர், அந்த நம்பருக்கு கால் மட்டும் பண்ணி சொன்னால் போதும். நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பில்லை கொண்டாந்து கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்ம கிளைம் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கார்ட்ஸ் ரொம்ப நாளாக வராமல் இருந்தது. இந்த மாதத்துலேயே நாங்கள் 3 தடவை கார்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் டாக்டர் வந்து நம்ம டாக்டர் ஆனந்த் இந்த தடவை எந்த ஊர் அது போயிருந்தீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பக்கம் ஒரு 6 பேஷண்ட்ஸை போய் வீட்டிலேயே பார்த்து வந்தாங்க. ஸோ நம்ம இதுவும் நாங்கள் பண்ணுறோம். மாதம் 2 டாக்டர் இருக்காங்க, 2 பேரும் போவாங்க. உங்கள் வீட்டில் வந்து யாராவது பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ் முடியாதவங்க இருந்தாங்கன்னாக்க பக்கத்தில், தூரத்தில் கோயில்பட்டிக்கு வர முடியாது. நாங்கள் இங்கே தூத்துக்குடியிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் பக்கத்தில் நாங்கள் போயிட்டு வரலாம். ஒரு வரைக்கும் நாங்கள் போய் உங்களை வீட்டிலே பார்க்குறோம். ஸோ அதுவும் நாங்கள் மாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது யோகா டே கொண்டாடினோம் 2 நாள். நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி முதல் நாள் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து முடித்தோம், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம். அன்னைக்கு
மறுநாள் 10லேருந்து 11க்கு முடித்தோம். அன்னைக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தோம். பணியாரம், சுண்டல், அதை யோகாவுக்கு ஏற்றால பண்ணியிருந்தோம். அதை அனுபவிக்க வராதவங்களுக்கு உண்மையிலே மிஸ்ஸிங், தேர் மிஸ்ஸிங் சம்திங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட். நான் அந்த கிளைம் பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் நமக்கு 164 கிளைம்ஸ் நமக்கு செட்டில் ஆகி அவங்களுக்கு பைசா வந்து பேங்க்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ கிரெடிட் ஆகிட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. லிஸ்ட் வந்தவுடனே நான் உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் அனுப்புகிறோம். உடனே நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் வந்துட்டா வரலையானாக்கா எங்களை வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி வரல அப்படின்னு. நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் பாலிகிளினிக்கை பற்றி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். யாராவது சேஞ்ச் ஆகிட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னாக்க வந்த உடனே முதல்ல ரிசப்ஷனில் ரிப்போர்ட் பண்ணணும். ரிசப்ஷனில் ரிப்போர்ட் பண்ணால் தான் அவங்க வந்து உங்களுடைய கியோஸ்கில் வந்து உங்களை பாலிகிளினிக் ஆக்சுவலி சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு ஃபிசிக்கலி பண்ணதுக்கு நீங்கள் பண்ணணும். பண்ணாதான் உங்கள் டாட்டா வந்து எங்ககிட்ட வரும். எங்ககிட்ட வந்தால் தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃபெசிலிட்டி எங்களோடய யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஃபுல் ஃபெசிலிட்டினாக்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம பாலிகிளினிக்கில் இருந்தால் தான் மெடிசின்ஸ் 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து 6 மாதத்து வரைக்கும் கூட நாங்கள் மொத்தமாக கொடுக்கறதுக்கு ஆர்டர்ஸ். ஆனால் அதே இது நீங்கள் வேறு பாலிகிளினிக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்கு மேலே மெடிசின்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் யாராவது அப்படி பாலிகிளினிக் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க சென்னைக்கு போயிருந்தாங்க, சென்னைக்கு போகிறீங்க, மாற்றிக்கிட்டு போகிறீங்கன்னா அங்கே போன உடனே அவங்களோட பாலிகிளினிக்கில் போய் ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்லணும், நான் வந்து இங்கே மாறி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதை சொல்லி மாற்றிக்கிட்டோம் உங்களுக்கு டாட்டாவை. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் நீங்கள் அங்கே எடுக்க முடியும். அதுதான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஒரு வீடியோ போட்டாங்க உங்களுக்கு, அது கேன்சர் ரிலேட்டட், பேசிக்கலி லேடிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வர்ற சண்டே, அடுத்த சண்டே நம்ம எக்ஸர்வீஸ்மேன் அசோசியேஷன் குரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களோட ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேன் வருது அவங்களது குரு ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம எக்ஸர்வீஸ்மேன் அசோசியேஷன் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு வேன், பெரிய வேன், அது பெரிய பஸ் மாதிரி, அதுலேயே இந்த மேமோகிராம் இருக்குது, பாப்ஸ்னியர், இந்த 2 டெஸ்ட்டுமே அங்கே எடுக்கிறதுக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் கார்டு உங்களுக்கு சொன்னேன் 3 நேரம் வந்துட்டு. அப்புறம் நம்ம டாக்டர் அகைன் சேக்ரட் ஹார்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், வாங்க அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு வந்தாங்க 23ஆம் தேதி. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து, ஜூன் மாதத்துலேருந்து யார் அட்மிட் ஆகிருக்காங்களோ இம்பேனல் ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்ஸோட டெலிஃபோன்லேயும் நம்ம டாக்டர் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னன்ட்டு உங்கள்கிட்ட வந்து எங்களால் வர முடியலைன்னா கூட, மாதத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். பட் எல்லா பேஷண்ட்ஸ்டையுமே நாங்கள் வந்து பேசி அவங்கள்ட்ட அவங்களுடைய வெல்னஸை கேட்கறதுக்காக, எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இப்போ டாக்டர், எந்த டாக்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த டாக்டர் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதத்துலேருந்து அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். மற்ற பாயிண்ட்டு, காமன் பாயிண்ட், ஒவ்வொரு தடவை வரும்போது அமைதியாக இருங்க, அமைதியை காத்துக்கொடுங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல், இங்கே வந்து உள்ளே உட்காந்துட்டு ஃபோன் பேசுறதுலாம் தப்பு. ஃபோன் பேசுறதுனா வெளியே போயிடலாம் அழகாக. அப்புறம் எதுவும் ப்ராப்ளம், எதுவும் சஜஷன் அப்படின்னா நீங்கள் கன்சர்ன்டு ஸ்டாஃபை பாருங்கள், அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா என் டோர் பாருங்கள், எப்பவும் திறந்தா இருக்கும், இது ஆல்வேஸ் ஓப்பன். நீங்கள் நேராக உள்ளே வரலாம், என்கிட்ட வந்து பேசலாம், உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். மற்றபடி என்னுடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது காமன் பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹால், ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர் சார் வந்து உங்களுக்கு ஒரு லெக்சர்